காண்கிறது. எசேக்கியாவை கண்ட கண் உன்னை காண்கிறது. கண்ணீரோடும் வேதனையோடும் கர்த்தருடைய சமூகத்திலே கதறிக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய விண்ணப்பத்திற்கு தேவ சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் பிறந்திருக்கிறேன், இத்தனை வருஷமா உம்முடைய பிள்ளையாய் ஆராதிக்கிறேன் என்றெல்லாம் தேவ சமூகத்தில் வைத்திருக்கிற படிவம் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் அதை கவனிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த அற்புதத்தின் நாளில் உன் கண்ணீருக்கு தேவன் அற்புதம் செய்ய போகிறார், அதிசயம் செய்ய போகிறார். கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டது. தீர்க்கதரிசி மீண்டும் புறப்பட்டு வந்து எந்த தீர்க்கதரிசியால முற்று பெற்றது என்று சொல்லப்பட்டதோ அதே தீர்க்கதரிசியால கர்த்தர் சொல்றார், உன் ஆயுசு நாட்களை 15 வருஷம் ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். உன் ஆயுசு நாட்கள் அதிகரிக்கிறது, உனக்கு அற்புதம் நடக்கிறது என்று ஒரு பெரிய திருப்பு முனை. உன் கண்ணீர் வெறுமையாய் போவதில்லை. கண்ணீரை துருத்தியில எண்ணி வச்சிருக்கார். கண்ணீரை காண்கிற தேவன். அல்லேலூயா, ஆமென். குடித்து வரித்தவளை போல தேவ சமூகத்தில் அழும் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். என் பிள்ளை செத்து போவதை பார்க்க முடியாது என்று தேவ சமூகத்தில் அழுவதை கர்த்தர் காண்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் கண்ணீரை காண்கிறது. இன்றைக்கு எவ்வித நிலையிலே வேதனையோடும் கஷ்டத்தோடும் தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிறீர்கள், மனுஷனிடத்தில் சொல்ல முடியாது, குடும்பத்தாரிட சொல்ல முடியாது, சொந்த சொக்காரிட சொல்ல முடியாது. சொன்னால் பரியாசம் செய்வார்கள், அவமானம் செய்வார்கள். யாரிடத்திலையும் சொல்லி வேதனையை சொல்லி அழ முடியாது. குடும்பத்தில் வருமானம் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது, மேன்மையெல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் குடும்பத்தின் நிலையை பார்த்தால் அவ்வளவு வறட்சி, அவ்வளவு வனாந்தரம், அவ்வளவு வேதனை, அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு நஷ்டம், சமாதானம் இல்லை, நிம்மதி அற்று போயிற்று. என்ன செய்வதென்று அறியாது வேதனைப்படுகிறேன். சம்பாதிக்கிறதெல்லாம் பொத்தலான பயிலிடுகிறது போல் போய்விடுகிறது. வியாதிக்கு பஞ்சம் இல்லை. வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வியாதி. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீ கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தில் உன் கண்ணீரை, உன் விண்ணப்பத்தை ஊற்றுவாயானால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உன்னை காண்கிற தேவன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். உன் கண்ணீருக்கு பதிலாக இதோ உன் பிராணனை காப்பாற்றி உன்னை சுகமாக்கி உனக்கு அற்புதம் செய்து உன் பலவீனத்தை நீக்கி உனக்கு அதிசயத்தை செய்வேன். ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைச்சா நீ கம்பீரமாய் அறுவடை செய்வாய். கண்ணீரோட தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறாய்? இந்த ஆண்டினுடைய இந்த கடைசி மாதத்தில் ஆண்டவரே, என் கண்ணீர் கண்ணீர் கண்ணீரை காண்பது, என் கண்ணீரை துடைக்க யார் உண்டு? கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உன் கண்ணீரை காண்கிறேன், உன் அலைச்சல்களை அறிந்திருக்கிறேன், உன் வேதனை அறிந்திருக்கிறேன். நான் உன்னை காண்கிற தெய்வம். ஓ ராபா ஷதா ராபா சிகரபோ